ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறது, அது ஏன் முக்கியம், எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் முக்கியம்னு பார்த்துடலாம். நான் செத்துருவேன், சிம்பிள் சென்டென்ஸ். அதுக்கு நான் செத்தே போயிடுவேன், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த ரெண்டாவது சென்டென்ஸை வுட் ரேதர் இதை வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். நான் செத்துருவேன், ஐ வில் டை. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன், ஐ வுட் ரேதர் டை. இந்த வுட் ரேதர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோடய சேனல் கண்டென்ட் 400+ வீடியோஸ் இப்போது 235 பக்கங்கள் கொண்ட புத்தகமாக கிடைக்குது. PDF புக்காகவும் கிடைக்குது. புக்கோட இண்டெக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. வுட் ரேதர் எப்படி பயன்படுத்தணும்? இங்கே இருக்கிற 3 வடிவங்களை பார்த்துக்கோங்க. ஐ வுட் ரேதர் பக்கத்தில் செயலை போட்டுறணும். ஆனால் செயல் பேஸ் வேர்பில் இருக்கணும், அதாவது வேர்ப் 1ல் இருக்கணும். இன்னொன்று, ஐ வுட் ரேதர் செயல் வந்துடும், தேன் போட்டுட்டு வேர்பை யூஸ் பண்ணுறது, தேனை போட்டுட்டு நவுனை யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி 3 விதங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கணும். இது 3 விதங்களை கற்றுக்கிட்ட பிறகு இந்த 3 வடிவங்கள்லையும் நாட்டுங்கிற வேர்டை பயன்படுத்தியும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே இருக்கிற இந்த 4 சென்டென்சஸையும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் டீயே குடிச்சிக்கிறேன், அதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அதுக்கு நான் திட்டே வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் சும்மாவே இருந்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர், வேர்ப் எங்கே வந்திருக்கு, அதோடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அப்போ தான் நீங்களும் அதை க்ரியேட் பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, பார்க்கலாமா? அதுக்கு நான் டீயே குடிச்சிக்கிறேன், ஐ வுட் ரேதர் அப்படியே வந்துடுச்சா? பக்கத்தில் செயல்னு சொன்னேன் இல்லையா, வேர்ப் 1. ஐ வுட் ரேதர் ட்ரிங்க், வேர்ப் 1 வந்துடுச்சா? ஐ வுட் ரேதர் ட்ரிங்க் டீயே நான் குடிச்சிக்கிறேன். அதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக ட்ரை பண்ணிங்களா? ஐ வுட் ரேதர் பி ஹியர், வேர்ப் 1. அதுக்கு நான் திட்டே வாங்கிக்கிறேன். எப்படி சொல்வீங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வுட் ரேதர் கெட் ஸ்கோல்டட். இந்த கெட் யூஸ் பண்ணுறது எப்படி? கெட்டுக்கு பக்கத்தில் என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பிகினர் கோர்ஸ், இது ரெண்டுலேயுமே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா பாருங்கள், புக்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் கிடச்சிரும். அடுத்தது, அதுக்கு நான் சும்மாவே இருந்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ வுட் ரேதர் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஐ வுட் ரேதர் பி ஐடில். ஸோ பார்த்தீங்களா, ஐ வுட் ரேதர் வந்திருக்கு, பக்கத்தில் வேர்ப் 1 வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வடிவம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ இந்த 4 சென்டென்ஸை படிங்க. என்ன சேஞ்ச்? எல்லாமே நெகட்டிவாக இருக்குது பாருங்கள். நான் அதை செய்யாமே இருந்துக்கிறேன்ற மாதிரி வரும். அதுக்கு டீ குடிக்காமே இருந்துக்கிறேன், நான் வராமே இருந்துக்கிறேன், சொல்லாமே இருந்துக்கிறேன், கேட்காமே இருந்துக்கிறேன். இது எப்படி போடுறது? ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஐ வுட் ரேதர் நாட் ட்ரிங்க். நாட் எங்கே போடணும்? ரேதருக்கு அப்புறம், வேர்புக்கு முன்னாடியே. அதுக்கு நான் வராமே இருந்துக்கிறேன். இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க. ட்ரை பண்ணுங்கள். ஐட் ரேதர் நாட் கம். அதுக்கு நான் சொல்லாமே இருந்துக்கிறேன். ஐட் ரேதர் நாட் சே. அதுக்கு நான் கேட்காமே இருந்துக்கிறேன். ஐட் ரேதர் நாட் ஆஸ்க். ஸோ 2 ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிட்டிங்களா? எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஸ்போக்கன் ஃப்ரேஸ் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ரேஸஸும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லாம் போட்டிருக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இன்னொரு வடிவத்துக்கு வரும். இந்த 3 சென்டென்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வருது. எப்படி மாறுது? டீ குடிக்கிறதுக்கு சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். 2 செயல் வருது, குடிக்கிறது, சாப்பிட்றது. அங்கே வர்றதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அங்கே வர்றது ஒரு செயல், இங்கேயே இருந்துக்கிறது இன்னொரு செயல். அவங்கிட்ட சொல்கிறதுக்கு நான் அமைதியாகவே இருந்துக்கிறேன். சொல்கிறது ஒரு செயல், அமைதியாக இருக்கிறது ஒரு செயல். இந்த மாதிரி 2 செயலை ஒப்பிட்டு சொல்லும்போது தான்
2 வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? டீ குடிக்கிறதுக்கு சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். I'd rather have food than drink tea. இதான் 2வது வடிவம். ஃபஸ்ட் பேஜில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3 வடிவங்களில் தேன் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே தான் கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை கற்றுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தனியாக யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, அடுத்தது பாருங்கள். அங்கே வர்றதுக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன். I'd rather be here than come there. பாருங்கள், தேன் பக்கத்தில் திருப்பியும் verb 1 வந்திருக்கா, அதுதான் ஸ்ட்ரக்சர். தேன் ட்ரிங்க், தேன் கம். அவங்கிட்ட சொல்கிறதுக்கு நான் அமைதியாகவே இருந்துக்கிறேன். I'd rather be silent than tell him. பாருங்கள், ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் எங்கே அது வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னே ஈஸியாக ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால், இந்த ஸ்ட்ரக்சர் கற்றுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக போங்க. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு வந்துடலாமா? ஹேட் பெட்டர். ஹேட் பெட்டர் எப்படி பயன்படுத்தணும்? யூ ஹேட் பெட்டர் அப்படின்னு பயன்படுத்துறது அதிகமாக பயன்படுத்துவோம். ஸ்ட்ரக்சர் பாருங்கள், 2. யூ ஹேட் பெட்டர் செயல் verb 1 தான் வரணும். யூ ஹேட் பெட்டர் நாட் செயல் verb 1 தான் வரணும். ஓகே, ஏதாவது செய் இல்லைன்னா பிரச்சனையில் மாட்டிக்குவ அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? இதை செய்கிறது தான் உனக்கு நல்லது, இல்லைன்னா பிரச்சனையில் மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சர் தாங்க நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பார்த்துடலாமா? இந்த 3 சென்டென்சஸை முதல்ல ரீட் பண்ணுங்கள். இப்போ கிளம்பு, அதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். சீக்கிரம் சீக்கிரம், இல்லைன்னா உனக்கு லேட் ஆகிடும். சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது, இல்லைன்னா நீ மாட்டிக்குவ. பாருங்கள், எல்லாமே ஒரே உணர்ச்சியோடு நம்ம சொல்கிறோமா? ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சிரு, இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும், இல்லைன்னா ஒரு விஷயம் நடந்துடும். அதுதான் நம்முடைய சொல்ல வேண்டிய விஷயம் ஸ்போக்கனில். இப்போ நம்ம எப்படி இதை இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா பாருங்கள். இப்போ கிளம்பு, அதான் உனக்கு நல்லது. யூ ஹேட் பெட்டர் கோ நவ். பாருங்கள், யூ டி மட்டும் போட்டிருக்குன்னா அதை ஷார்ட் ஃபார்ம், ஹேடை வந்து உள்ளே அப்படி கொண்டு வந்தாச்சு ஷார்ட் ஃபார்மில். ஹேடு வந்தோடனே கோ எப்படி வரும்னு யோசிச்சிடாதீங்க. இது இங்கிலீஷில் ஒரு ஸ்ட்ரக்சர். பெட்டர் வர்றதுனால, இது ஒரு ஃப்ரேஸாக யூஸ் பண்ணுறதுனால இப்படி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. யூ ஹேட் பெட்டர் ஹரி ஆர் யூ வில் பி லேட். ஸோ ஒரு விஷயம் செய், இல்லைனா இது நடந்துரும்னு வெளிப்படையாகவே சொல்கிறது. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு, இல்லைனா உனக்கு லேட் ஆகிடும். சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது, இல்லைனா நீ மாட்டிக்குவ. யூ ஹேட் பெட்டர் சே ஆர் யூ வில் கெட் காட். எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசஸ் இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த 3 சென்டென்ஸ் பாருங்கள். மீட்டிங்கை மறந்துடாத, இல்லைனா பிரச்சனை ஆகிடும். இப்போ நீங்கள் எப்படி கூட யோசிச்சு பார்க்கலாம், மீட்டிங்கை மறந்துடாத, இல்லைனா வேலை போயிடும், அந்த மாதிரி கூட யோசிக்கலாம். ஓகே, அவங்ககிட்ட எதையும் மறைக்காத, இல்லைனா பிரச்சனை ஆகிடும். பஸ்ஸை பிடிச்சிடு, இல்லைனா பிரச்சனை ஆகிடும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாமா? யூ ஹேட் பெட்டர் நாட் ஃபர்கெட் த மீட்டிங். பாருங்கள், நாட் இதுதான் இன்னொரு ஸ்ட்ரக்சர். பெட்டருக்கு பக்கத்தில் வந்துடும், வேர்புக்கு முன்னாடி வந்துடும். யூ ஹேட் பெட்டர் நாட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் ஹிம். யூ ஹேட் பெட்டர் சே ஆர் யூ வில் கெட் காட். இங்கே ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்போக்கனில் ரிட்டனில் இப்படி வந்துடுங்க, யூ ஹேட் பெட்டர், யூ ஹேட் பெட்டர்னு. ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த யூ ஹேடை விட்டுருங்க, பெட்டர்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் பேசுவாங்க. பெட்டர் நாட் ஃபர்கெட் த மீட்டிங், அவ்வளோதாங்க. பெட்டர் நாட் ஹைட் எனிதிங் ஃப்ரம் ஹிம். பெட்டர் சே ஆர் யூ வில் கெட் காட். பேசும்போது அந்த யூ ஹேடை விட்டுருங்க. ஸ்போக்கனில் கேட்குறவங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகே, இப்போது இத்தனை சென்டென்ஸ் இருக்குது. இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் தாங்க எழுதணும். ஐயோ அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அடுத்த பேஜில் ஆன்சர்ஸ் இருக்குது. நான் இதை ரீட் பண்ணிவிட்டு அதையும் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க, ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். அதுக்கு நான் இங்கே தங்கிக்கிறேன். அதுக்கு நான் தூங்கிக்கிறேன். அதுக்கு நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் சமைச்சிக்கிறேன்.
வெயிட் பண்ணுறதுக்கு நான் பஸ்லேயே போய்க்கிறேன், அதுக்கு நான் இந்த ஷர்ட் போட்டுக்கிறேன், இன்றைக்குள்ளே முடிச்சிடு இல்லைன்னா பிரச்சனை தான், நாளைக்கு லீவ் எடுத்துடாத வேலை போயிடும், எல்லாத்தையும் சொல்லிவிடு இல்லைன்னா பிரச்சனை தான். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். ஓகே, இதாங்க ஆன்சர்ஸ். ஐட் ரேதர் ஸ்டே ஹியர், ஐட் ரேதர் ஸ்லீப், ஐட் ரேதர் ஈட் அவுட், ஐட் ரேதர் குக் ரேதர் தேன் ஆர்டர் ஃபுட். பாருங்கள், தேன் பக்கத்தில் verb 1. ஐட் ரேதர் கோ பை பஸ் தேன் வெயிட், ஐட் ரேதர் வேர் திஸ் ஷர்ட், யூ had better finish it by today, you had better not take leave tomorrow, you had better tell everything. ஸோ கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த சென்டென்சஸையும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு, உங்களுக்கு எங்கே மிஸ் ஆயிடுச்சுங்கன்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ நிச்சயமாக இந்த யூஸ்ஃபுல்லான ஸ்போக்கன் ஃப்ரேசஸ் உங்களுக்கு பயன்படும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய சேனல் கண்டென்ட் ஹார்ட் காப்பி, PDF புக் ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. புக் இண்டெக்ஸும் இருக்குது. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அட் லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக் நிறைய பேரும் வாங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கும் தேங்க்யூ.